நம்ம நிறைய காக்கா கதைகள் கேட்டிருக்கோம். பட் ஆனால் நம்ம கேட்காத சில ரேரான காக்கா கதையும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரேரான காக்கா கதைகளில் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காக்கா கதை சொல்ல போகிறேன். என்ன? ஹலோ நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய காக்கா கதை கேட்டிருப்போம். காக்கா பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு கேட்டிருக்கோம். அப்புறம் காக்கா தண்ணி கீழே இருக்குன்னு ஒரு பெபிள்ஸ் போட்டு தண்ணி மேலே வந்துன்னு தண்ணி குடிச்சிச்சுன்னு கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய காக்கா கதைகள் கேட்டிருக்கோம். பட் ஆனால் நம்ம கேட்காத சில ரேரான காக்கா கதையும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரேரான காக்கா கதைகளில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காக்கா கதை சொல்ல போகிறேன். என்ன அந்த காக்கா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காக்கா வந்து வால்நட் ஒன்று சாப்பிட ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக வால்நட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வெளியில் இருக்கிற ஓடு ரொம்ப தடியாக இருக்கும் இல்லையா? அந்த ஓடை உடைக்கணும். அந்த காக்கா வாயிலே ட்ரை பண்ணி உடைக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுது, மேலேருந்து கீழே ஒரு பெரிய கல்லில் விழுகிற மாதிரி அந்த வால்நட்டை போடுது. அப்போவும் அந்த ஓடு உடையலை. ஏன்னா அந்த ஓடு உடைஞ்சாதான் உள்ளே இருக்கிற அந்த பருப்பு வந்தால் தான் அந்த பருப்பை சாப்பிட முடியும். ஆனால் காக்காக்கு எப்படியாவது அந்த பருப்பை சாப்பிடணுன்னு ஒரு ஆர்வம். ஆனால் முடியலை. ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கு. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணது முடியலை. அப்போ பக்கத்தில் இருக்கிற மற்ற பறவைகள்லாம் சரி விட்டுருக்காக்கா, இது இல்லாட்டி என்ன, இதோட என்ன செமையான ஃபுட்டெல்லாம் நமக்கு இருக்குது, இன்னும் சூப்பர் இதெல்லாம் சாப்பிட்லாம், தூக்கி போட்டு வா வேறு எதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற பறவைகள்லாம் காக்கா கிட்ட சொல்லுது. ஆனால் காக்கானால் அதை விட முடியலை. அந்த வால்நட் எப்படியா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றது காக்காக்குள்ளே ஒரு ஆர்வம். அப்புறம் காக்கா என்ன பண்ணுது, ரொம்ப யோசிக்குது. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோடில் காரு பஸ் இதெல்லாம் போகல. அப்போ அந்த மெயின் ரோடில் அந்த கார் டயர் போகும் இல்லைங்களா, அந்த ரோட்டில் போய் அந்த வால்நட்டை போட்டுட்டா அந்த கார் டயர் ஏறி அந்த வால்நட் உடஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்க பருப்பை சாப்பிட்றலாம் அப்படின்னு காக்காவுக்கு ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி அந்த வால்நட்டை போய் அந்த ரோட்டில் வச்சிருச்சு. அப்போ கார் வந்து ஏறுது, உடஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா போய் சாப்பிட்லான்னு போனால் அடுத்தடுத்து வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. போனால் ஆக்சிடென்ட் ஆயிரும், செத்து போயிடுவோன்ற ஒரு அலர்ட்டும் இருக்குது. அப்புறம் காக்கா என்ன பண்ணுது, கொஞ்சம் யோசிக்குது. அப்புறம் வெயிட் பண்ணுது. பக்கத்தில் சிக்னல் இருக்குது. சரி அந்த ரெட் லைட் சிக்னல் வந்தோடனே எந்த வண்டி மூமெண்ட்டும் இல்லாத டைமில் பார்த்து நம்ம போகலான்ட்டு கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த கரெக்டாக சிக்னல் இருந்தோடனே போயிட்டு அந்த அந்த ஓடு உடஞ்சதுலேயே அந்த வால்நட் பருப்பை சாப்பிட்ருது. ஸோ இதான் வந்து அந்த க்ரோவ் அண்ட் வால்நட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ஒரு விஷயம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும் அப்படின்றத நான் ஒரு 5 பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹார்டு வால்நட். அந்த ஹார்டு வால்நட்டுன்றது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஓடை உடச்சி உள்ளே அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுது காக்கா இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் நமக்கு யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் இருக்கும். ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் இருக்கும்போது நம்ம படிச்சிருவோமான்னு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை. நமக்கு வேணும்னா படிக்கலாம், படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த க்ரோவ் அண்ட் வால்நட் ஸ்டோரி அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த காக்கா நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்த ஷெல்லை உடைக்க. ஆனால் உடைக்க முடியலை. இப்போ அது மாதிரி நம்மளுக்குமே நிறைய ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் ஃபெயில் ஆகி போயிட்டுருப்போம். எழுதுகிற மார்க் டெஸ்ட்டில் சரியாக ஸ்கோர் வராமல் போயிடும். ஒரு 2, 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகும். பட் ஆனால் இல்லை, விடவே கூடாது சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற பறவைகள்லாம் சொல்லுதுன்னா காக்கா கிட்ட இதை விட இன்னும் பெட்டராக இருக்குது, வா வேறு சாப்பிட்லாம், இது சூப்பர் ஐட்டம்லாம் கிடைக்கு, வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறதில்ல. இப்போ அது மாதிரி காக்கா வந்து ஆனால் விட மனசு இல்லை. இப்போ அது மாதிரி தான் நம்மளே யூபிஎஸ்சியில் ஒரு 1 or 2 அட்டெம்ப்ட்ஸ் போனால் வீட்லேயும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸும் சரி, போதும் இதை நம்பாத, வேஸ்ட்டு, ப்ரைவேட்டில் இன்னும் சூப்பர் சேலரி கிடைக்குது, இல்லை வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்கலாம், யூபிஎஸ்சி வேண்டான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை கிண்டலும் பண்ணுவாங்க, கேலியும் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த காக்கா மாதிரி டெஸ்பைட் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ், டெஸ்பைட் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் நம்ம இங்கே உட்காந்தே ஆகணும். ஸோ அது ஒன்று இந்த காக்கா வால்நட் ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காக்கா வந்து நிறைய ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ் ட்ரை பண்ணி முடியலை. மற்ற பறவைகள்லாம் வந்து சொல்லியும் கேட்கலை. ஆனால் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு அப்புறம் கடைசியில் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிச்சு. சரி இந்த ரோட்டில் போகிற காரோட டயருக்கு கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கணும். அது ஒரு இண்டிவிஜுவலும் தான் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க எபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அது ஒன்று 4th பாயிண்ட். அதாவது இந்த காக்கா அண்ட் வால்நட் ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிறது. அடுத்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமை. அந்த காக்கா எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி பொறுமையாக கடைசியில் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் சிக்னல் விழுகிற வரைக்கும் திருப்பி வெயிட் பண்ணி காரு போன பிறகு எந்த டிராஃபிக் இல்லாதப்போ போய் அந்த பருப்பை சாப்பிட்டுச்சு இல்லையா?
அந்த பேஷன்ஸ் சரிங்களா, அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். அதுவும் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷன்ஸ் அண்ட் லாங் வெயிட் டைம் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே இந்த காக்கா அண்ட் வால்நட் ஸ்டோரியில் நம்ம கற்றுக்கலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக, இன்ஃபேக்ட் வந்து இது ஸ்டோரி மட்டும் இல்லைங்க, சயின்டிஃபிக்கலாகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா காக்காவுக்கு வந்து கிளவர்லினஸ் அதிகம், அந்த புத்தி கூர்மை ஜாஸ்தி, காக்கா வந்து நிறைய விஷயத்தில் வேறு வேறு மாதிரி யோசிக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வெறும் ஸ்டோரியாக மட்டும் எடுத்துக்க முடியாது, சயின்டிஃபிக்கலி ஆல்சோ காக்காவுக்கு வந்து அந்த கிளவர்லினஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வர ஆஸ்பிரண்ட்ஸ்மே என்னென்னா இந்த 5 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, ஒரு அந்த ஹார்டு வால்நட் மாதிரி நமக்கு ஒரு வாஸ்ட் சிலபஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கு அடுத்தது ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ், மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோர் வரல, ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் அந்த காக்காவும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. அடுத்து நம்மளை சொசைட்டிலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, போதும் வேண்டாம் விட்டுரு, இதை விட பெட்டராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த காக்காய்க்கும் மற்ற பறவைகள் சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் அந்த காக்கா வந்து இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நின்றுச்சு. அப்புறம் காக்கா ரொம்ப ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு விஷயத்தை பிடிச்சது. அண்ட் அந்த பாயிண்ட் என்னென்னா காருக்கு அடியில் அந்த வால்நட்டை வச்சு உடைக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்மளும் யோசிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்காக, ஒருத்தரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் கொண்டு வரணும்னு யோசிக்கணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸ், லாங் வெயிட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இந்த காக்கா கதையிலே ஆகட்டும், இல்லை நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயே ஆகட்டும், இந்த பேஷன்ஸ் அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்குள்ளேயும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் போடணுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கீயான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ இந்த 5 கீயான விஷயங்களை நம்ம இந்த க்ரவ் அண்ட் வால்நட் ஸ்டோரிலேருந்து கற்றுக்குறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் எஸ்பெஷலி த ஃப்ரெஷர்ஸ் உள்ள ப்ரிப்ரேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெஷர்ஸுமே இந்த 5 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இது கஷ்டமாக இருக்கும், ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் வரும், சோஷியல் ப்ரெஷர் வரும், சொசைட்டி வேறு சொல்லும், ஃபேமிலி வேறு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அதை ஐடியா பண்ணணும். தென் வந்து லாங் வெயிட் டைம், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம போட்டோம் அப்படின்னிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் அவுட்கம் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான 5 முக்கியமான விஷயங்கள். ரெஸ்ட் ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 விஷயங்களை நீங்கள் வந்து கடைப்பிடிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் நேச்சுரலாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.